ஒரு நாள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அழைக்கிறார்கள். அழைத்து அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்த உடனே வந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எனக்கு முன்னால் நீங்கள் திருக்குர்ஆனை ஓதுங்கள் என்கிறார். இப்னு மஸ்ஊத் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கே குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கும் போது நான் உங்களுக்கு திருக்குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டுமா யா ரசூலல்லாஹ்? பிறர் ஓத நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்றார் அல்லாஹ்வுடைய ரசூல். ஓத ஆரம்பித்தார் அந்த தோழர். ஒரே ஒரு வரி வந்தது. அந்த வரியில் என்ன இடம் பெற்றதென்றால், மறுமையில் எந்த சமுதாயத்திற்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த தூதரும் விசாரிக்கப்படுவார், அந்த சமுதாயம் விசாரிக்கப்படும் என்கிற ஆயத் வந்தவுடனே நான் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தேன். தேம்பி தேம்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். ஓதுவதை நிறுத்துங்கள் என்றார். நான் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தேன். தலையை கீழே தொங்க விட்டு அழுதார்கள். என்னையுமா அல்லாஹ் மறுமை நாளிலே விசாரிக்க போகிறான் என்று சொல்லி. ஏன் எனது உரையினுடைய இறுதியில் அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால், தூதர்களை மறுமையில் அல்லாஹ் நிறுத்தி விசாரித்து என்ன கேட்பான் தெரியுமா? உங்களை நான் ஒரு தூதராக அனுப்பினேனே, அந்த தூது பணியை, என்னுடைய மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் மக்களுக்கு சொன்னீர்களா என்கிற ஒரு கேள்வி தூதர்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். அந்த சமுதாயத்தை நிப்பாட்டி வைத்து அல்லாஹ் கேட்பான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேருரையின் போது மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக கேட்டார்கள், இன்னும் கொஞ்ச நாளில் தான் மரணிக்க போகிறோம் என்பதை புரிந்து கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இந்த மார்க்கத்தை முழுமையாக சொன்னேனா என்று கேட்டார்கள். இடி முழக்கம் போல ஒட்டுமொத்த சஹாபாக்களும் குடும்பமாக சொன்னார்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்கத்தை ஒளிவு மறைவு இல்லாமல் மிக தெளிவாக அல்லும் பகலும் பாடுபட்டு நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே நீ சாட்சி, அல்லாஹ்வே நீ சாட்சி என்றார்கள்.